ஹலோ சொல்லுங்கண்ணா. ஓ முத்து, சரக்கு வந்துருச்சு. கரெக்டாக 10 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துரு. கேமை கரெக்டாக ஆடிடு. இந்த முறை எந்த தப்பும் வரக்கூடாது. ஓகேண்ணா, நேரில் வரேன். போன முறை ஏன் கேமை தப்பாக ஆடுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. பயமா? இது என்ன சாதாரண கேமா? பயமே இருக்கக்கூடாது. இந்த ஆட்டத்தில் கொஞ்சம் பிசுறி தட்டினா கூட என்ன நடக்கும் தெரியும்ல. போன முறை ஏதோ பாண்டி அனுப்பிச்சுட்டனால கேமை முடிச்சிட்டான். இதே உடனே அனுப்பிச்சுட்டா என்ன இருக்கும் தெரியுங்களா? இதில் 20 லாக் மதிப்புள்ள ட்ரக்ஸ் இருக்குது. இந்த முறை ஷார்ப்பாக விளாடு கேமை. பயப்படாத, நான் உன் கூட தான் வருவேன். இது பெரிய ப்ராஜெக்ட்டு, கை விட்டுறாத. நீ போயிட்டு வா. திருடப்பட்டது யார்கிட்ட திருடப்பட்டதுன்னா பெரிய ட்ரக்ஸ் கம்பெனியான டிடி ட்ரக்ஸ். நான் செல்வா பேசுறேன். வேலையில யார் இருக்கா? வேலையில் யாரும் இல்லைண்ணா, எல்லாரும் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு போனாங்க. இப்போ நம்ம 50 லட்சம் மதிப்புள்ள சரக்கா காணோம். என்னண்ணா சொல்கிறீங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை கண்டுபிடிச்சாச்சு. அவன் இருக்கிற ஸ்பாட்டை நான் அனுப்பியிருக்கேன். அங்கே போய் அவனை பிடிச்சிரு. நான் பார்த்துக்கிறேண்ணா. என்னோட கணிப்புப்படி கண்டிப்பாக கேங் லீடர் வரமாட்டான், வேறு யாராவது வருவாங்க. கண்டுபிடிக்கணும். ஹலோ சொல்லுங்கண்ணா. டே முத்து, இந்த முறை நான் வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைனால என்னால் வர முடியலை. நான் வந்தால் ரொம்ப அசால்ட்டு தரமாயிரும் உனக்கு. அதனால் நீ மட்டும் போயிட்டு வா. ஓகேண்ணா, நான் மட்டும் போய்க்கிறேன். ஹே, என் அசம்ஷன் கரெக்டாக இருந்தால் அவன் இந்த ஆளியாக தான் வருவான். பார்த்துண்ணா, எந்திரிங்கண்ணா, கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல. இது என்னது? இவன் சிக்கிட்டான், அவனை என்ன பண்ணுறது இப்போ? இவன் கதையை முடிச்சிடலாம். பேக்கை கூடுறான்றல. முத்து தனது இரண்டாவது ரூபத்தை காட்ட வேண்டிய தருணம் வந்தது.
டேய் முத்து, நான் யாருன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட என் தம்பியை நீ கொன்னு இருக்க. என் சரக்குன்னு தெரிஞ்சு நீ கைய வச்சுட்ட. உன் கேங் லீடர் பத்தி தெரியாம நீ இந்த ஆட்டத்துல உள்ள வந்துட்ட. இந்த ஆட்டத்துல மன்னிப்பே கிடையாது. என் தம்பியை கொன்னுட்டா அடுத்து உனக்கு எனக்கும் தான். வா, நேர்ல சந்திப்போம்.